மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெசிபி தான். குழந்தைங்க எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டினுடைய ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 4 பட்டை சேர்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 5 கிராம்பும் ஒரு 4 ஏலக்காயும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கஸ்தூரி மைத்தி, கடல் பாசி இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஆட்டினுடைய இறைச்சி சாப்பிடும்பொழுது உடல் சூடு ரொம்ப கம்மியாகும். ஸோ குழந்தைங்களும் ஈரல் அப்படிங்கிறதுனால எலும்பெல்லாம் இல்லாதனால ரொம்ப ஈஸியாக விருப்பப்பட்டும் சாப்பிடுவாங்க. சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லதும் கூட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 6-7 பச்சை மிளகாயம் உள்ளே சேர்த்துருக்கோம். இந்த பச்சை மிளகாய் ஒன்லி ஃப்ளேவருக்காக தான். இது காரம் எதுவுமே உள்ளே இறங்காது. ஒன்லி காம்பை கிள்ளிட்டு முழுசாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். காம்பளவுக்கு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உருவி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சூப்பராக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இனிமே அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம். ஸோ இது கூட நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சோம்பேறி மட்டன் கிரேவி, சோம்பேறி சிக்கன் கிரேவின்னு சொல்லி நிறையவே ஈஸியாக பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்த்துருக்கோம் ஃப்ளேவருக்காக. இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கிட்டாலும் சரி, கடையில் வாங்கின பாக்கெட் தயிராக இருந்தாலும் சரி, நாங்கள் பாக்கெட் தயிர் தான் இந்த 1 கப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கிரேவி சூப்பராக வரும். அதனால தான் இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 4-5 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பழமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டாலும் சீக்கிரமாக அது மெல்ட் ஆகிரும். ஸோ பெருசாக கட் பண்ணியிருக்கு வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்மில் போட்டு நீங்கள் மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நீங்கள் லைட்டாக மசிச்சு விட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட இப்போ 1 கிலோ அளவுக்கு நம்ம ஈரல், அதில் ஒரு 2 சுவரட்டி வந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொழுப்பு, அவ்வளோதான். இதை நல்லா அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை, இந்த அளவுக்கு தான் எனக்கு கிரேவி பதத்துக்கு வேணும், இல்லை எனக்கு குழம்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கோங்க. ஈரல் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வெந்து வந்துடும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கறினா தான் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எங்களுக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக வெந்து வரட்டும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் தடவை ஃபஸ்ட்டு கொதின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல குழம்பு ரெடி பண்ண உடனே கொதிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 முடி தேங்காயும் அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பு தேங்காய் ஊற்றுறதுனால கொஞ்சம் கட்டி சேர்ந்து வரும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் தேங்காயினுடைய அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. இப்போ பாருங்கள் சூப்பராக கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ரெடி ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு கட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பிலே போட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஃபைனலாக எங்களுக்கு இப்படி தான் வந்துருந்துச்சு. இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஆட்டினுடைய ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இந்த தகவல் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.